கார்த்தி ரேவதி சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். சாமுண்டேஸ்வரி செம மாதம் வந்து மண்டபத்துக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே ரேவதி கிட்ட வந்து அதிரடியாக பேசுகிறாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிட்டு நான் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி வந்து ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தாலி கட்டுறதுக்காக வந்து டக்குன்னு தாலி கட்ட வராங்க. உடனே தடுத்து நிப்பாட்டுறாங்க இந்த பக்கம் ரேவதி. உடனே சாமுண்டேஸ்வரி வேகமாக வந்து அதிரடியாக வராங்க. வந்ததுக்கப்புறமா என்னாச்சு, நான் வேறு முகூர்த்த நேரம் முடிஞ்சு வந்துட்டேன், ஒருவேளை நம்ம பொண்ணு கழுத்தில் தாலி ஏறிஇருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பதற்றத்தோடு வந்து மண்டபத்தில் பார்த்தா ரேவதி கழுத்தில் தாலி ஏறலை. அதை பார்த்தோன்னா அப்போ தான் நிம்மதி பெருமூச்சு விட்றாங்க. நல்ல வேலை நம்ம பொண்ணு கல்யாணம் நடக்கலை, என்னாச்சு ரேவதி அப்படின்னு கேட்டப்ப, அம்மா நீ இல்லாமல் வந்து முகூர்த்த நேரத்தில் வந்து 1000 முகூர்த்தம் வருமா, அதுக்காக நீ இல்லாமல் நாங்கள் என் கழுத்தில் தாலி கட்டிடுவேண்ணா, அதெல்லாம் எந்த காலத்துலையும் நடக்காதுமா, நீ வந்து எனக்கு தாலி எடுத்து கொடுத்து உன் ஆசீர்வாதத்தோட உன் சம்மதத்தோடு தான் என் கல்யாணம் நடக்கணும், அப்போ தானம்மா நல்லா இருப்பேன் நான் அப்படின்னு சொல்கிறப்ப, நீ இல்லாமல் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் சின்ன விஷயமாவது நம்ம வீட்டில் நடந்திருக்கா, இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப, ரேவதி உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குமா, நீ வந்து நல்ல வேலை, நீ ஒன்றும் கவலைப்படாத, உன் வாழ்க்கை உன் எண்ணம் போலயே எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் கரெக்டாக சாமுண்டேஸ்வரி வந்து பார்க்குறாங்க முறைச்சி. இந்த பக்கம் மகேஷுக்கும் சரி, இந்த பக்கம் மாயாவுக்கும் சிவனாண்டி 3 பேருக்கும் வந்து மூஞ்சியில் வந்து ஆடலைன்னே சொல்லலாம். ரொம்ப பயந்து போய் நிற்கிறாங்க. ஆஹா இவ திரும்ப வந்துட்டாலே, இவளுக்கு வந்து எப்படியும் வந்து இப்போ அடுத்த முகூர்த்தம் என்ன பண்ணுறது அப்படின்னு, இப்போ என்னம்மா பண்ணுறது கல்யாணத்துக்குன்னு ரேவதி கேட்குறப்ப, ஐயரே இன்றைக்கே அடுத்த முகூர்த்தம் ஏதாவது இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப, ஐயர் வந்து பார்த்துட்டு இருக்குது, இன்னும் ஒரு 2 மணி நேரம் கழித்து ஒரு முகூர்த்தம் இருக்குமா, அதுக்கப்புறம் 1 வாரம் கழித்து தான் முகூர்த்தம் அப்படின்னு சொன்னோன்னே, அவ்வளோதானே, இங்கே பாருங்கள் யாரும் வந்து கல்யாணம் வந்து நின்று போயிடுச்சுன்னு நினைக்க வேணாம், இன்னும் 2 மணி நேரம் கழித்து இதே மண்டபத்தில் கல்யாணம் நடக்கும், அதை வந்து யாரும் கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சாமுண்டேஸ்வரி சொன்னோன்னே இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி அப்படியே திரும்பி இப்போ பார்க்குறாங்க. இதை பார்த்தோன்னே வந்து மாயாவும் சரி மகேஷும், என்ன 2 மணி நேரம் கழித்து கல்யாணம் நடக்கும்னு வேறு சொல்கிறா, இவ வேறு வந்துட்டா, இனிமேல் நம்மளால் வந்து என்ன செய்ய போகிறோம், எந்த தைரியத்தில் ரேவதி பக்கத்தில் சாமுண்டேஸ்வரி முன்னாடி உட்கார போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு அந்த பக்கம் இவங்க 2 பேரும் தனியாக வந்து டக்குன்னு மாயா மகேஷும் வேறமாக ஓரமாக போய் ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க சாமுண்டேஸ்வரிக்கிட்ட. இங்கே சிவனாண்டி வந்து பார்த்து முறைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன சிவனாண்டி, நீ நினைக்கிறதெல்லாம் வந்து நடக்காது, எனக்கு நீ என்ன திட்டப்படுறன்னு கூட தெரியாமல் இருக்குது, இந்த மகேஷை வச்சு என் பொண்ணு வாழ்க்கையில் வந்து நீ விளாடலான்னு பார்க்குறல்ல, அது நடக்காது, 1000 பேர் என்ன சொன்னாலும் சரி, ராஜா தான் என்னோடய வீட்டு மாப்பிள்ளை, அதை யாராலையும் தடுத்து நிப்பாட்ட முடியாது அப்படின்னு நினச்சி நக்கலாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்கே பரமேஸ்வரியை பார்த்துட்டு வந்து நினைக்கிறாங்க, என்ன உன் பேரனை வச்சு என் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நீ நினைக்கிறியா, எந்த காலத்துலேயும் அது நடக்காது, நீ மாட்டுக்கும் இஷ்டத்துக்கு எடுத்தா கவுத்தோன்னு வந்து என் பொண்ணு வாழ்க்கையில் வந்து உன் பேரனை வந்து அழைச்சிட்டு வந்து மாப்பிள்ளை ஆக்கலான்னு நினைக்கிற பார்த்தியா, அதெல்லாம் நடக்கவே நடக்காது பரமேஸ்வரி, என்கிட்டக்க நீ வேணால் வரிசையில் வந்து ஏதோ உன் பேத்தி கல்யாணத்தை பார்த்துட்டு போடுறது அளவுக்கு இருக்கியேன்னு சந்தோஷப்பட்டுக்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் நினச்சிட்டு இந்த பக்கம் சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் இங்கே கார்த்தியை வந்து ஆளை காணுமே அப்படின்னு சொல்லி சாமுண்டேஸ்வரி வந்து தேடிட்டு இருக்காங்க. எங்கேன்னு பார்த்தா அவர் தான் காரில் அழைச்சிட்டு போயிட்டு அவங்க வந்து மல்லிகாவுக்கு வேலை செய்வாங்களா அவங்கள வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஃபோனை போட்டு வந்து சாமுண்டேஸ்வரி வந்து நீ முதல்ல கிளம்பி மண்டபத்துக்கு வா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரியோட பார்க்குறதுக்காக வராங்க. இந்த பக்கம் சிவனாண்டி வந்து தனியாக அழைச்சிட்டு போய் சந்திரகலா கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன இது இப்படி நடந்து போயிடுச்சுங்க, ஏங்க இவ்வளோ வந்து கரெக்டாக பிடிச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க, அக்கா இப்போ வந்துட்டா இனிமேல் வந்து மகேஷை வந்து ஏற்றுக்கவே மாட்டான், அந்த மாப்பிள்ளை யாருங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறப்ப, இவன் இல்லைன்னா வேறு யாராக இருக்க போகிறான், உங்கள் வீட்டில் வேலை செய்கிற வந்து ராஜாவை தான் இருக்க போகிறான், அவனை முதல்ல தடுத்து நிப்பாட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அவன் தான் அப்படிங்கிறாங்க. அதோட பரபரப்பாக முடியுது.